ஓம் நம சிவாய. வாராகி அம்மாவின் ஆசையோடு இந்த பதிவை தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா தீராத கடன் பிரச்சனையும் தீரும். செவ்வாய்க்கிழமைங்கிறது கடன் கொடுக்க ஒரு மிக சிறந்த நாள். கடன்கிறது மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயன்பாட்டிற்காக நம்ம கடன் வாங்குகிறோம். ஆனால் அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பல பரிகாரங்கள் நம்ம செஞ்சிட்ருப்போம். செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக தீராத கடன் பிரச்சனை தீரும். சரி, அது என்ன பரிகாரத்துன்னு பார்த்துடலாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு தாம்பாள தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் 6 to 7 செவ்வாய் உரையில் பண்ணுங்கள், இல்லைனா மதியம் 1 to 2 பண்ணுங்கள். இந்த தாம்பாள தட்டில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. உங்கள் 2 கைகளாலையும் கல்லுப்பு எடுத்து அந்த தாம்பாள தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. இதை உங்கள் பூஜை அறையில் லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் செய்யணும். என்னோடய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே நீங்கள் இந்த கல்லுப்பை வைங்க. இந்த தட்டில் வச்சதுக்கப்புறம் உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்திங்களா, அதால் உங்களோட கடன் தொகை எவ்வளோ இருக்குங்கிறத அந்த கல்லுப்பில் எழுதணும். ஆள்காட்டி விரலால் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பு மேலே ஒரு துண்டு விரலி மஞ்சளை வச்சுருங்க. இப்படி எடுத்து லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. இது 11 நாள் வரை பூஜை அறையில் அப்படியே விட்டுருங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாமி கும்பிடும்போது தீபதூபம் காட்டுங்க. அந்த கல்லுப்புக்கு உங்கள் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க. 11 நாள் கழித்து விரலி மஞ்சளை எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு உப்பு மட்டும் எடுத்து தண்ணியில் கரைச்சிடுங்க. அந்த உப்பு கரைக்கும் பொழுது என்னோடய கடன் பிரச்சனையெல்லாம் இந்த கல்லுப்பு போல் கரைஞ்சிடணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும். உங்களுக்கு குறைஞ்ச அளவில் கடன் இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை ஒரு முறை செஞ்சால் போதுங்க. ஆனால் அதிக அளவில் கடன் இருக்குங்கும்போது இந்த பரிகாரத்தை 3 முறை செஞ்சு பாருங்கள். 3 முறை செஞ்சு பார்க்கும் பொழுது இந்த கடன் குறையிறத நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் உங்களோட கடனை நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஒரு தொகையாவது நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களோட கடன் பிரச்சனை நிச்சயம் குறையும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில் உங்களுடைய கண்கூடாக அந்த கடன் குறையிறத பார்ப்பீங்க. இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாராகி அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் வாழ்விலும் வெற்றி கிட்டட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.